ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 828 சமையல். இன்றைக்கி நம்ம 828 சமையலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது செய்கிறது ரொம்ப குறைவான டைமில் செஞ்சிடலாம். அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் ஜூஸியாக சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். வெல்லத்தை நல்லா பொடுசாக நசுக்கிட்டு சேர்த்துருக்கேங்க. அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாகு ரொம்ப பாகுபதம் வரணும் அந்த மாதிரி தேவையில்லைங்க. ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நல்லா இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்ச உடனே கைவிடாமல் இந்த மாதிரி கலக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். இப்போ வெல்லம் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அது ஸ்வீட்டை ஹைலைட் பண்ணி கொடுக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும், கொஞ்சம் ஆறட்டும். அடுத்தது மாவு பிசைகிறதுக்கு ஸ்டவ்வில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கரண்டியோட பின்பகுதியை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம கையால் மிக்ஸ் பண்ண முடியாது. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்னா மாவு நல்லா நமக்கு பிசைறதுக்கு கஷ்டமாயிடும். இப்போ கொஞ்சம் ஆறின உடனே நம்ம கையை வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப மாவு ஆறிடக்கூடாது. ஓரளவுக்கு சூடு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நல்லா ஆறி இருக்குங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீடா சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். அடுத்தது மாவுலையும் நம்ம ஒரு சப்பாத்தி செய்கிற அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க. மாவோட பக்குவம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி விரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சம் நல்லா நைஸாக விரிச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா சாப்பிடும்போது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மாவு எடுத்துகிட்டு நம்ம நல்லா இதை கவர் பண்ணி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு கோட்டிங்க்காக 1 கப் அளவு பாசுமதி அரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண உருண்டையை இதில் வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அமுத்தி உருட்டினீங்க அப்படின்னா இந்த மாவில் அது எல்லாமே கொஞ்சம் மேலே ஒட்டி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மற்ற எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். மாவோட பக்குவம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம கையிலே வச்சு இந்த மாதிரி விரிச்சிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போது அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிருச்சு.
பாயில் பண்ணுற ஒரு தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகள்லாம் அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். 15 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. எனக்கு இது ரெடியாக 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இது நல்ல சாஃப்டாக அண்ட் ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ரெடி பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.